லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்படி தேர்தலில் வெல்லாமல் போய்விட்டால் செத்துவிடு, மலையிலிருந்து குதித்துவிடு, நானும் சேர்ந்து குதிக்கிறேன் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிறப்பித்திருக்கும் கட்டளை சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இம்முறையும் தமிழ்நாடு புதுவையில் தனித்தே களம் காண்கிறது. சீமான் கட்சியின் 40 வேட்பாளர்களும் அண்மையில் அறிவிக்கப்பட்டனர். ஒரே மேடையில் சீமான் 40 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்தது பேச்சு பொருளாக இருந்து வருகிறது. இதனிடையே சீமான் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் பேசிய சில பேச்சுக்கள் அடுத்தடுத்து சமூக வலைதளங்களில் விவாத பொருளாகி வருகிறது. 40 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய சீமான் பேசுகையில், சீதாலட்சுமி ஈரோடு தொகுதியில் நிற்க வேண்டியவர், அடம்பிடித்து திருப்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். திருப்பூர் தொகுதியில் வேறு ஒரு தங்கையை தான் நிறுத்த முடிவு செய்திருந்தோம். திருப்பூர் தொகுதியில் சீதாலட்சுமி போட்டியிட்டு ஜெயிக்கவில்லை எனில் செத்துரு என சொல்லியிருக்கிறேன், கொன்றே போடுவேன் எனவும் சொல்லியிருக்கிறேன். ஜெகதீஷ் கிட்ட எல்லாம் ஜெயிக்கலனா ஏற்காடு மலையிலிருந்து குதிச்சுடுன்னு சொல்லியிருக்கிறேன். நானும் வாரேன், சேர்ந்து குதிப்போம்னு சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் நிற்கிறோம். எப்படிப்பட்டாவது நாம் வெல்ல வேண்டும். எங்களுக்கு வாக்களிக்காமல் நாதியற்றவர்களாகி விடாதீர்கள். எங்களுக்கு வாக்களிப்பது என்பது உங்களது நன்மைக்காகவே, உங்களுக்காக தான் என்றார். இவ்வாறு சீமான் பேசியிருப்பது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது.